friends, welcome to Brave Solution Times. For today's video, we are gonna see chapter 2, example 2.1, 2.2 and 2.3. So let's get into the video. Chapter 2, numbers and sequence. So before getting into the example, I'll explain the concept first. Euclidean division lemma. So lemma is nothing but it's a mini theorem, which means இதை வச்சு தான் நம்ம ஒரு பெரிய தியரம் ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அது அந்த மாதிரி இருக்க தியரம்ஸை வந்து அவங்க லெம்மான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ லெட் சி லெட் ஏ அண்ட் பி a greater than b be any positive integer, then there exists a unique integer q and r such that a is equal to bq plus r, 0 less than equal to r less than b. So first I'll explain it with an example. இங்கே பார்த்தீங்கன்னா நான் 9 பால்ஸ் எடுத்திருக்கேன் அண்ட் எனக்கு வந்து 2 பாக்ஸஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் அந்த 9 பால்ஸையும் 4 பிரித்து ஒரு பாக்ஸ்லேயே போடணும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறது, நான் ஃபர்ஸ்ட் பாக்ஸில் 4 பால்ஸ் போட்டுட்டேன், செகண்ட் பாக்ஸில் வந்துட்டு 4 பால்ஸ் போட்டுட்டேன். ஓகேவா? பட் பார்த்தீங்கன்னா 4 + 4 நமக்கு மொத்தமாக 8 தான் வந்துச்சு. பட் நமக்கு 9 பால்ஸ் இருக்குது. கரெக்டாக பேலன்ஸ் 1 வந்துட்டு நமக்கு ரிமைனிங் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ரிமைண்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி இந்த 9 பால்ஸ் எடுத்துக்கிட்டோம்ல, இது வந்து என்னென்னா நம்மளோட டிவைடண்ட். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம், இங்கே 4 பால்ஸ் தனித்தனியாக பிரித்தோம்ல, இதுதான் நம்மளோட டிவைசர். ஸோ 4 பால்ஸ்ன்னு பிரித்தோம்ல, அது வந்து என்னது டிவைசர். அண்ட் ஃபைனலி நம்ம கோஷியன்ட் வந்துட்டு என்னென்னா நம்ம 2 பாக்ஸ், ஸோ 2 பாக்ஸ் எடுத்துக்கிட்டோம்ல, அதுதான் நம்மளோட கோஷியன்ட். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, நான் இப்போ வந்து 9 எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட டிவைடண்ட். கரெக்டாக? ஸோ 9 தான் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். அண்ட் இப்போது இங்கே என்ன பண்ணோம், ஒரு பாக்ஸ்லேயே 4 பால்ஸ் இது பண்ணுமா. ஸோ அது என்னன்னு சொன்னால் அதுதான் நம்மளோட டிவைசர். ஸோ இதை டிவைட் பண்ணுற டிவைசர் வந்து என்னது 4. ஸோ இப்போ நம்ம இதை டிவைட் பண்ணோன்னா என்ன பண்ணலாம், 2s are 8ன்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாமா. ஸோ 2s are 8னா நமக்கு பேலன்ஸ் என்ன கிடைக்கும் 1. ஸோ நமக்கு 2 பாக்ஸஸில் நம்ம 4 போட்டோம். ஸோ இந்த 2 வந்துட்டு என்னது நம்மளோட கோஷியன்ட். ஓகேவா? ஸோ 2 வந்துட்டு கோஷியன்ட், கடைசியாக வந்திருக்க 1 வந்துட்டு நம்மளோட ரிமைண்டர், அண்ட் இந்த 4 வந்துட்டு என்னது நம்மளோட டிவைசர். ஸோ இது டிவைடண்ட். புரிஞ்சுதா? ஸோ இதுதான் அதோட கான்செப்ட். அண்ட் இதை வந்துட்டு அவங்க எப்படி எழுதுகிறாங்கன்னா a = bq plus r அந்த மாதிரி எழுதுகிறாங்க. a வந்துட்டு இப்போ என்னன்னு சொல்கிறாங்க, a தான் நம்மளோட டிவைடண்ட், அதாவது இது இருக்குல்ல, இதுதான் நம்மளோட ஏன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் b வந்துட்டு என்னென்னா நம்மளோட டிவைசர், அதாவது இந்த 4 இருக்குல்ல, இதுதான் நம்மளோட b. அண்ட் qனா என்னது கோஷியன்ட், அண்ட் r வந்துட்டு ரிமைண்டர். ஓகேவா? ஸோ இப்போ இதை பார்க்கலாம். இது எப்படி வந்துச்சுன்றாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம், 4ன்னு எடுத்துக்கிறோன்னு வைங்க. அதை 4 வந்துட்டு ஏதாவது ஒரு ரெண்டு எலிமெண்ட்டை வந்து மல்டிப்ளை பண்ணால் தான் 4 கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 × 2 நமக்கு 4 கிடைக்கும், இல்லை 4 × 1 சார் நமக்கு 4 கிடைக்கும், இல்லை 1 × 4 சாரும் நமக்கு 4 கிடைக்கும். ஸோ ஏதாச்சும் ஒரு நம்பர்னால் அது 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணால் தான் அது கிடைக்குன்றாங்க. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. இப்போ நான் வந்துட்டு 7 எடுத்துக்கிட்டேன்னா 1 × 7 சார் 7, இல்லை 7 × 1 சார் 7, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு என்னென்னு எழுதலாம், நம்ம a = bq இந்த மாதிரி நம்ம எழுதலாம். ஸோ இந்த r எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இந்த 7 எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு 2 × 3 சார்னு எடுத்துக்கிறேன். அப்படின்னா என்ன வருது, நமக்கு 2 × 3 சார் 6ன்னு வருதா. ஸோ பட் 6 நமக்கு என்ன வேணும், இங்கே 7 வேணும். அதனால இப்போது நம்ம +1ன்னு சொல்லி நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு 2 × 3 6 கிடைக்கும், 6 + 1 வந்து 7 கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ரிமைண்டர். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ரிமைண்டர் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. என்ன வரும், நமக்கு இங்கே 0 வரும், +0. ஓகே? ஸோ ரிமைண்டர் வந்து 0வாகவும் இருக்கலாம், ஏதாச்சும் நம்பராகவும் இருக்கலாம். இப்போ இங்கே ரிமைண்டர் வர மாதிரி வேறு ஏதாவது பார்க்கலாமா. இப்போ நான் இங்கே பண்ணல, என்னது 9. ஸோ 9 வந்துட்டு நம்ம 4 × 2 சார் 8ன்னு பார்த்தோமா. 8ன்னு பார்த்துட்டு +1.
ஸோ ப்ளஸ் ஒன்னா 8 + 1 நமக்கு 9ன்னு வந்துச்சு. புரிஞ்சுதா? ஸோ 9 வந்துட்டு நம்மளோட டிவைடண்ட் அண்ட் இது வந்துட்டு நம்மளோட டிவைசர் அண்ட் தென் இதுதான் நம்மளோட கோஷியன்ட் அண்ட் ரிமைண்டர். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சுதா? இந்த மாதிரி தான் நமக்கு இதுதான் நம்மளோட யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. So now theorem is let a and b be any two positive integer. So here the a and b is a positive integer which means a must be greater than b. So இப்போ நம்ம ஏதாவது டிவைட் பண்ணோம்னுங்களா, இது வந்துட்டு 3, ஸோ இங்கே வந்து 2s நமக்கு 6ன்னு கிடைக்கும், ரிமைண்டர் 1. கரெக்டாக? ஸோ நம்மளோட டிவைடண்ட்டும் டிவைசரும் என்னவாக இருக்கும், இதை விட இது வந்துட்டு கிரேட்டராக தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ ஏ வந்துட்டு கிரேட்டர் தேன் பி. 7 வந்துட்டு 3 விட கிரேட்டராக தான் இருக்கும். அதான் ரூல். கரெக்டாக? பி எனி பாசிட்டிவ் இன்டீஜர் தென் தேர் எக்ஸிஸ்ட் அ யூனிக் இன்டீஜர் q and r such that a = bq + r. ஸோ இந்த ஃபார்முலா தான் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ 0 is less than equal to r. அதாவது r வந்துட்டு என்னவாக இருக்கும், லெஸ் தேன் 0வாகவும் இருக்கலாம், கிரேட்டர் தேன் 0வாகவும் இருக்கலாம், ஈக்குவல் டு 0வாகவும் இருக்கலாம். அதை தான் சொல்கிறாங்க 0 is less than equal to r which is less than b. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட யூக்ளிடியன் டிவிஷன் லெம்மா. இதில் வந்து இதை வந்து நம்ம நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா a = bq + r. ஓகேவா? ஸோ இன்னொன்று என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஒரு வேளை ரிமைண்டர் வந்துட்டு 0வாக இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம இதே மாதிரி இன்னொன்று டிவைட் பண்ணலாம். 6 இருக்குது, 3 இருக்குது. ஓகேவா? ஸோ 3 2s நமக்கு 6ன்னு கிடைக்கும். கரெக்டாக? ஸோ நம்மளோட ரிமைண்டர் என்ன 0. ஸோ இந்த டைமில் என்னது r = 0. அப்போ நமக்கு r = 0 இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், a = bqன்னு கிடைக்கும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி டைமில் என்னென்னா என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, b divides aன்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஓகேவா? b divides a. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா b divides aன்னு ஒரு கண்டிஷன். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? b divides a is nothing but or a divided by b. ஸோ இதுதான் b divides aன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் a = bq + r அண்ட் நெக்ஸ்ட் கண்டிஷன் r = 0 இருந்துச்சுன்னா a = bq அண்ட் இந்த கண்டிஷன் இருந்ததுன்னா b divides aன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வேளை b divides aன்னு இருந்துச்சுன்னா a = bq. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 2.1க்கு போகலாம். Example 2.1, we have 34 cakes. Each box can hold 5 cakes only. How many boxes we need to pack and how many cakes are unpacked? ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் ஆல்ரெடி கொடுத்த எக்ஸாம்பிள் மாதிரியே தான். நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஒரு 9 balls இருந்துச்சு, அதை வந்து நம்ம 2 பாக்ஸில் 4 வச்சோம். கரெக்டாக? ஸோ 2 பாக்ஸில் வந்துட்டு 4 வச்சோம். ரிமைனிங் வந்துட்டு 1 இருக்கும். கரெக்டாக? 4 + 4 நமக்கு 8. 8 + 1 தான் நமக்கு 9 balls. அதே மாதிரி தான் சொல்கிறாங்க 34 கேக்ஸ் இருக்குது. இந்த வாட்டி வந்து என்ன இருக்குது, 34 கேக்ஸ் இருக்குது. ஓகேவா? 34 கேக்ஸ். ஈச் பாக்ஸ் கேன் ஹோல்ட் 5 கேக்ஸ். ஒரு பாக்ஸ்லேயும் நமக்கு எவ்வளோ கேக்ஸ் வந்து ஹோல்ட் பண்ண முடியும்னா 5 கேக்ஸ் தான் ஹோல்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஹவு மெனி பாக்ஸஸ் வி நீட் டு பேக். ஸோ எத்தனை பாக்ஸஸ் நமக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் ஹவு மெனி கேக்ஸ் ஆர் அன்பேக்ட். அப்போது எத்தனை கேக்ஸ் வந்து பேலன்ஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஃபார்முலா என்ன, யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மாவோட ஃபார்முலா என்னது, a = bq + r. கரெக்டாக? ஸோ இப்போ ஏ தான் வந்துட்டு நம்ம டோட்டல்னு வச்சுக்கலாம். ஸோ 34 கேக்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம 34 ஏல சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அண்ட் தென் ஈச் பாக்ஸ் கேன் ஹோல்ட் 5 கேக்ஸ். அப்போ நம்மளோட டிவைசர் வந்து என்னது 5. அதாவது 5 நம்ம டிவைட் பண்ண போகிறோம். கரெக்டாக? அதனால 5. அண்ட் என்ன கேட்குறாங்க, ஹவு மெனி பாக்ஸஸ் ஆர் நீட் டு பேக். அதுதான் நம்மளோட கோஷியன்ட். ஓகேவா? எத்தனை பாக்ஸ் நம்ம பேக் பண்ணோம் அதான் நம்மளோட கோஷியன்ட். ப்ளஸ் ஹவு மெனி கேக்ஸ் ஆர் அன்பேக்ட். மீதி எத்தனை கேக்ஸ் இருக்குது பேக் ஆகாமல், அது வந்துட்டு நம்மளோட ரிமைண்டராக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ டிவைட் பண்ணி பார்க்கலாம். 34 நம்ம 5ஆல் டிவைட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ 5ஆல் எத்தனை போகும், 6. ஸோ 5 6 நமக்கு 13 கிடைக்கும். பேலன்ஸ் 4. ஸோ நமக்கு இங்கேருந்து என்ன தெரியுது, நமக்கு 6 பாக்ஸ். ஹவு மெனி பாக்ஸ் வி நீட் டு பேக், 6. ஓகேவா? 6 பாக்ஸ். அப்போ அந்த கோஷன்ட் இருக்க இடத்துல நம்ம 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ 5 × 6 +
நம்மளோட ரிமைண்டர் என்ன 4. ஸோ 4 கேக்ஸ் வந்துட்டு அன்பேக் ஆகி இருக்குது. அண்ட் நமக்கு எத்தனை பாக்ஸ் தேவை? we need 6 பாக்ஸ். ஸோ என்ன எழுதலாம்? therefore we need 6 boxes. and எத்தனை கேக்ஸ் அன்பேக் ஆகிருக்கு? 4 கேக்ஸ் ஆர் unpacked. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கிறது. நான் இப்போது எக்ஸாம்பிள் 2.2க்கு போகலாமா? எக்ஸாம்பிள் 2.2, find the quotient and remainder when a is divided by b. அதாவது a வந்துட்டு is divided by b. ஓகேவா? in the following cases. So first subdivision, a is equal to -12 and b is equal to 5. So given part எழுதலாமா? a is -12 and b is equal to 5. And by the Euclid's division lemma we know that a is equal to bq plus r. And then another condition என்னது? 0 is less than equal to r, which is less than modulus of b. ஓகேவா? ஸோ இதில் நம்ம கோஷியன்ட் அண்ட் ரிமைண்டரை தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ a is equal to bq plus r and 0 less than equal to r less than modulus of b. Okay, so this is the condition we are going to use. And now here we know the value of a, which is -12, equal to the value of b is 5. So 5, and we have to find the value of q and r, which is quotient and remainder. So for that they have already said we have to divide. a is divided by b, right? So what is a? It's 12. So 12 it's divided by b, which is 5, right? So 5. So இதை வந்து நம்ம இப்போ டிவைட் பண்ணி பார்க்கலாம். பண்ணால் 5 2s are நமக்கு 10ன்னு கிடைக்கும். ஸோ நமக்கு ரிமைண்டர் வந்துட்டு 2ன்னு கிடைக்கும். ஸோ கோஷன் 2 and the remainder is also 2. ஓகே, ஸோ அப்போ என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் நீங்கள்? -12 is equal to 5 into இந்த இடத்துல நம்ம ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா a இருக்க இடத்துல நமக்கு -12 substitute பண்ணலாம், because a is equal to -12. and in the place of b we can substitute 5. and இங்கே quotient வந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் வரும், and ஆருக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு நம்பர் வரும். ஸோ நம்ம அந்த நம்பர் பர்டிகுலர் நம்பரை வந்து நம்ம கண்டுபிடிச்சி இதில் போடணும். ஓகேவா? ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்குது. என்னென்னா 12 divided by 5 பண்ணணும். அதாவது 12 உள்ளே இருக்கும், அதாவது டிவைடண்ட் அண்ட் டிவைசர் வந்துட்டு 5. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2s are 10 போட்டு நம்ம ஆன்சர் 2ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இங்கே 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா, ஸோ இங்கே 2 அண்ட் இங்கே 2 வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் 5 2s are 10, 10 + 2 12 கிடைக்கும். பட் நமக்கு -12 கிடைக்காது, கரெக்டாக? பட் நமக்கு -12 தான் வேணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. என்னென்னா, இப்போ நீங்கள் இங்கே -12 இருந்துச்சுன்னா, அதாவது a வந்துட்டு நமக்கு மைனஸ் டேர்மில் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ 2 இங்கே கோஷன்ட்டாக கிடச்சிருக்குல்ல, 2க்கு பதிலாக நம்மளோட நெக்ஸ்ட் டிஜிட் 3 போடணும். ஓகேவா? ஸோ நம்ம அதை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். -12 is equal to 5 into நமக்கு இங்கே மைனஸ் வேணுன்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே -3 அப்படின்னு சொல்லி போடுறோம். ஓகேவா? அண்ட் தென் ரிமைண்டர் +3. ஓகே, so let's see. Here it will be a -12 and 5 into 3 it will be a -15 plus 3. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் இந்த சைடு ஆன்சர்? -12, இங்கேயும் -12. ஓகேவா? ஸோ ரெண்டுமே சேமாக கிடச்சிருச்சா? ஸோ தேர்ஃபோர் நீங்கள் என்ன பண்ணலாம், கோஷன்ட் வந்து என்னது -3ன்னு போடலாம், அண்ட் த ரிமைண்டர் இஸ் ஆல்சோ 3ன்னு போடலாம். ஓகேவா? ஸோ நான் இங்கே இருக்க ஒரு சின்ன ட்ரிக் என்னென்னா, இங்கே ஏல மைனஸ் சைன் இருந்துச்சுன்னா இங்கே நீங்கள் கோஷன் நமக்கு 2 கிடைக்குது, கரெக்டாக? ஸோ 2 போடாமல் அதோட நெக்ஸ்ட் நம்பர் 3 போடணும். ஓகேவா? ஸோ இதுதான் ட்ரிக். ஸோ இங்கே நம்ம தேர்ஃபோர் q இருக்க இடத்துல -3 கிடச்சிருக்கு, அண்ட் த ரிமைண்டர் 3ன்னு கிடச்சிருக்கா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், கோஷன்ட் இஸ் ஈக்குவல் டு -3 அண்ட் த ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, ஸோ நம்ம இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். a is equal to 17 and b is equal to -3. ஸோ இதை வந்துட்டு நம்ம யூக்ளிடியன் டிவிஷன் லெம்மால போட போகிறோம். a is equal to bq plus r, where 0 is less than equal to r is less than modulus of b. And here there is a equal to 17, right? So in the place of a you will substitute 17, and in the place of b you will substitute -3, and then
some q and r. We have to find what is the q and what is r. and இங்கே பார்த்தீங்கன்னா a வந்துட்டு பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ நம்ம நார்மல் மெத்தடே யூஸ் பண்ணலாம். நார்மல் மெத்தட்னா ஜஸ்ட் டிவைட் பண்ணோம். இங்கே 17 இருக்குது அண்ட் தென் நம்ம 3ஆல் டிவைட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ நம்ம 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 5s are 15 கிடைக்கும். ஸோ த ரிமைண்டர் வந்துட்டு 2ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்ம ரிமைண்டரை கண்டுபிடிச்சிட்டோம் 2 அண்ட் தென் இங்கே 5. பட் இங்கே என்னது இருக்குது? பாசிட்டிவ் நம்பர் தானே இருக்குது. பட் இங்கே நெகட்டிவ் சைன் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல நம்ம நெகட்டிவ் சைன் போடலாம். ஸோ -3 × -5. ஸோ மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். அண்ட் தென் 5 × 3 நமக்கு 15ன்னு கிடைக்கும். ஸோ 15 + 2 நமக்கு 17ன்னு கிடச்சிரும். கரெக்டாக? ஸோ therefore you can say that here our quotient is -5 and the remainder is 2. Okay, so this is our answer. Here the quotient is -5 and the remainder is 2. Okay, now let's see our third subdivision. So our third subdivision is a is equal to -19 and b is equal to -4. Okay, so here you can see that in the place of a we have a negative value, right? So first let's write the Euclidean division lemma, which is a is equal to bq plus r. Now let's substitute. Here the a is -19, which is a negative, and then is equal to b is -4 and there is some q plus r, right? ஸோ நான் முதல்ல என்ன சொன்னேன்? நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணணும்னு சொன்னேன்ல. ஸோ ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்கள். இங்கே வந்துட்டு 19 இருக்கா? ஸோ 19 வந்துட்டு நம்மளோட டிவைடன். ஸோ உள்ளே போடுறோம். அண்ட் 4 வந்துட்டு நம்ம டிவைசர். ஸோ வெளியில் போடுறோம். அண்ட் நவ் நம்ம இப்போது என்ன பண்ண போகிறோம்? டிவைட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு 4s are வந்து என்ன கிடைக்கும்? 4 4s are 16. ஸோ 16 அண்ட் பேலன்ஸ் நமக்கு 3ன்னு ஆன்சர் கிடைக்கும். கரெக்டாக? பட் இங்கே நெகட்டிவ் நம்பராக இருக்குது. கரெக்டாக? அப்போ என்ன பண்ண போகிறோம்? இங்கே 4க்கு பதிலாக நம்ம 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 5. அப்போ என்ன கிடைக்கும்? 5 4s are 20ன்னு கிடைக்குமா? ஸோ 20 -1ன்னா தானே 19 வரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ரிமைண்டர் நமக்கு 1ன்னு போடணும். ஓகேவா? ஸோ இங்கே ஏன் நம்ம 4 எடுக்கல? பிகாஸ் இங்கே நெகட்டிவ் சைன் இருக்குது அண்ட் வந்து ஒரு ட்ரிக். ஸோ நெகட்டிவ் சைன் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 4ஓட நெக்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் என்ன? 5. ஸோ -4 × 5 நமக்கு -20ன்னு கிடைக்கும். ஸோ 20 - 1 தான் நம்மளுக்கு என்ன? 19. ஸோ நம்மளோட ரிமைண்டரை நம்ம 1ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? இங்கே -20 + 1 அப்படின்னு சொல்லி வரும். அண்ட் தென் நமக்கு ஆன்சர் -19 தான் வரும். கரெக்டாக? ஸோ தேர்ஃபோர் இங்கே நம்மளோட கோஷியன்ட் வந்துட்டு என்னது? 5 அண்ட் இங்கே ரிமைண்டர் வந்து என்னது? 1. ஸோ நம்ம இங்கே இதையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 2.3க்கு போகலாமா? Example 2.3. Show that the square of an odd integer is of the form 4q + 1 for some integer q. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் அன் ஆட் இன்டீஜர். ஸோ ஒரு ஆட் இன்டீஜரோட ஸ்கொயர் வந்து இந்த ஃபார்மில் இருக்குது. அதாவது 2q + 1 4q + 1 ஃபார்மில் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஓகேவா? ஸோ அந்த இன்டீஜரை சொல்லிட்டாங்க q. ஸோ நம்ம இன்டீஜர்னால் என்னது? டெசிமல்ஸ், அதாவது 1.2 இல்லை 1/2 இல்லை √2. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் தவிர மீதி நம்பர்ஸ்லாம் இருக்கும்ல, அதாவது -1 -2 1 2 0 296. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாமே மட்டும் இன்டீஜர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்க நம்பர்ஸை தவிர மீதி எல்லா நம்பர்ஸையுமே நம்ம இன்டீஜர் தான் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதான் இன்டீஜர். இங்கே வந்துட்டு என்ன இன்டீஜர் கொடுத்துருக்காங்கன்னா க்யூன்னு ஒரு இன்டீஜரை கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் show that the square of an odd integer. ஸோ an odd integerன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேவா? given part அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த odd integer தான், அதோட ஸ்கொயர் தான் நம்ம 4q + 1 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணோம். ஸோ நமக்கு அந்த odd integer என்னென்னு தெரியாது. கரெக்டாக? அதனால அதுக்கு பதிலாக நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ let x be the odd integer. ஓகே? ஸோ இந்த ஆட் இன்டீஜரை ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த எக்ஸை இந்த ஸ்கொயர் ஆஃப் எக்ஸை வந்துட்டு நம்ம இப்போ 4q + 1ன்னு சொல்லி
நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன எடுக்கிறேன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2k + 1ன்னு எடுக்கிறேன். பிகாஸ் எக்ஸ் இஸ் அன் ஆட் இன்டீஜர், ரைட்? ஸோ இப்போ நம்ம 2k அப்படி எடுத்தோம்னா இப்போ 2 மல்டிப்ளைட் பை எனிதிங் நமக்கு ஒரு ஈவன் இன்டீஜர் தான் வரும். இப்போ நம்ம 2 × 3 ஒரு ஆட் நம்பர் எடுத்தாலும் நமக்கு 6, இது ஒரு ஈவன் இன்டீஜர். அண்ட் 2 × 7 எடுத்துக்கிட்டாலும் 14, இதுவும் நமக்கு வந்து என்னது ஒரு ஈவன் இன்டீஜர் தான். ஸோ 2ஆல் நம்ம எது மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ஒரு ஈவன் இன்டீஜர் தான் வரும். பட் நமக்கு என்ன வேணும்? ஆட் இன்டீஜர் வேணும்ல. ஸோ அதனால தான் நான் +1 போடுறேன். ஸோ +1னா 6 + 1 நமக்கு 7. அதே மாதிரி இது +1 15. இது வந்து ஒரு ஆட் தான் கிடைக்கிது, கரெக்டாக? ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், 2k + 1 இது வந்து ஒரு ஆட் இன்டீஜர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதோட ஸ்கொயர் வந்துட்டு 4q + 1 அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? So the square of the odd integer, which is x square. So x square is nothing but 2k + 1. So 2k + 1 the whole square. So in the question la enna sollirundanga, square of this odd number vandu odd integer vandu is equal to 4q + 1 nu solli nama prove pannom. So adanal idoda square edukren. So this is in the form of a + b the whole square. So what's the formula for a + b the whole square? a square + 2ab + b square, right? ஸோ இங்கே வந்துட்டு a 2k தான். ஓகே, கரெக்டாக? ஸோ a ஸ்கொயர்னா 4k square + 2 × ab will get 4k and for b square will get 1 square. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தில் 4k வந்து நமக்கு காமனாக இருக்குது, கரெக்டாக? ஸோ லெட்ஸ் டேக் 4 outside, 4k. ஸோ பேலன்ஸ் will be, here there is 1k and here there is a plus and here it will be a 1. So 4k × k will get 4k square and 4k × 1 will get 4k. So இந்த மாதிரி இருக்கா, +1. okay, and now இப்போ பார்த்தீங்கன்னா இந்த k + 1, கரெக்டாக? ஸோ இந்த k + 1 நம்ம என்னென்னு எடுக்கிறோம்னா q எடுக்கிறோம். ஸோ k × k + 1 நம்ம q எடுக்கிறோம். பேலன்ஸ் என்ன இருக்குது? +1. ஸோ where q is nothing but k × k + 1. ஓகே, ஸோ ஏன் நாம் இப்படி எடுத்துருக்கோன்னா நம்ம கொஸ்டினில் வந்துட்டு 4q + 9 தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும், கரெக்டாக? அது இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது, 4 × some element and +1 அந்த மாதிரி தான் இருக்குது, கரெக்டாக? அதனால இப்போ இந்த நம்பரை வந்துட்டு நம்ம க்யூன்னு எடுத்துக்கிட்டோன்னா, அதாவது k × k + 1 நம்ம க்யூன்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு என்ன வரும்? நம்ம கொஸ்டினில் இருக்க ஃபார்மே வந்துடும், கரெக்டாக? 4q + 1. அதனால தான் நம்ம இந்த k × k + 1 க்யூன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ நமக்கு இப்போ என்ன கிடச்சிருக்கு கடைசியாக? 4q + 1, அதாவது x square. x square is nothing but our odd integer, கரெக்டாக? ஸோ நம்ம கொஸ்டின் என்ன? show that the square of an odd integer. ஸோ ஸ்கொயர் ஆஃப்னா அந்த நம்ம எடுத்துக்கிட்டோம்ல இந்த x square, the square of an odd integer is of the form 4q + 1. ஸோ நம்ம அதான் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம ஆட் இன்டீஜராக எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ the square of that odd integer is equal to 4q + 1. okay, so therefore we have proved it. So q equal to k × k + 1 is some integer. okay, so that's it for this video, guys. Thank you, guys. Thank you so much for watching. If you enjoyed this video, please hit the like button and make sure to subscribe. See you in the next video. Bye.